நான் சந்தேகப்பட்டு ஒரு ஹங் அசெம்பிளி வரும், தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு சந்தேகப்பட்டு நான் போட்டியிடுவதாக சொல்லப்படுகிற கருத்து தவறான கருத்து. என்னுடைய நோக்கத்தை கொச்சைப்படுத்துகிற காரணத்தினால் நான் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. இதை ஒரு உத்தியாக பார்க்கிறேன். என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் உத்தியை மாற்றி அமைக்கிறேன். ஐ ஜஸ்ட் சேஞ்ச் மை ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். என்னுடைய உத்தியை நான் தள்ளி வைக்கிறேன், என்னுடைய நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், உத்தியை மாற்றி அமைக்கிறேன். எனவே நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். இளைய பெருமாள் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர். அவருடைய குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்கிற உணர்வு எனக்குள்ளே இருந்தது. ஆகவே ஒரு பொறியாளர், துறைமுகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொறியாளர், அவர் நான் நிற்கிற காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக போட்டியிடுவார். 2001 ஒன்று செஞ்சேன். அப்பெல்லாம் இது பெரிய அளவில் பேசப்படாத காலம், விடுதலை சிறுத்தைகள் பெரிய அளவில் கவனிக்கப்படாத காலம். அன்னைக்கு 8 இடம் திமுக கொடுத்துச்சு. அப்போ நான் திட்டமிட்டு பெண்களுக்கு சீட்டு கொடுத்தே தீர்வேன்னு அவினாசியில் ஒரு பெண்ணை தேடி பிடிச்சி ஒரு அருந்ததியர் சமூகத்து பெண்ணுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி சமயநல்லூர் தொகுதி எனக்காக நான் கேட்டு வாங்கினேன். கலைஞர் முடியாதுன்னு சொன்னார். சமயநல்லூர் செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் நிற்கிற தொகுதி, அதை போய் கேட்குறீங்களே, தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். நான் வெளியே வந்த பிறகு மறுபடியும் என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. திருமாவளவன் தலைவர் கூப்பிட்றாருன்னார். போனோம். நீங்கள் நிற்கிறீங்களான்னாரு. ஆமாம் நான் நிற்கிறேன்னு. அப்படின்னா உங்களுக்கு சமயநல்லூர் தொகுதியை தர, நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்குறதா இருந்தால் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் நிற்கிறேங்க ஐயான்னு சொன்னேன். அந்த சமயநல்லூர் தொகுதியை அதன் பிறகு நான் கக்கன் அவர்களின் குடும்பத்தை சார்ந்த கஸ்தூரி கக்கன் அவர்களை வேட்பாளராக்கி அங்கே நான் அறிவிப்பு செய்தேன். அவர் கட்சி கிடையாது, தமிழ் மாநில காங்கிரஸ். ஆனால் அந்த குடும்பத்தை கௌரவிக்கணும். அங்கே தமிழ் மாநில காங்கிரஸில் அவங்களுக்கு இடம் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்த நிலையை நான் கவனித்த போது, நான் நிற்கிற தொகுதியில் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவித்தேன்.